வணக்கம். ரிஷப ராசியில் இருக்கிறவங்களுக்கு விகாரி வருடம் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் பார்க்கலாம். விகாரி வருடம் பிறக்கும் நட்சத்திரம் ஆயில்யம். ஆயில்யத்திற்குரிய கிரகமான புதன் உங்கள் ராசிக்கு தன பஞ்சமாதிபதியா இருக்கிறாரு. அதனால இந்த புத்தாண்டை பண தேவைகளை பூர்த்தி செய்யும் ஆண்டாக கருதலாம். அது மட்டுமல்ல, சகாயஸ்தானத்துல கடக லக்னம் கடக ராசியில் ஆண்டின் தொடக்கம் அமையுது. அதனால எதையெல்லாம் சென்ற ஆண்டில் எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அவை அனைத்தும் ஆண்டின் தொடக்கத்தில் வைகாசிக்கு மேல் ஒவ்வொன்றாக நடைபெற்று உள்ளத்தை மகிழ்விக்க போகுது. வருட தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 2 கேதுவும் 8 ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. மேலும் 8ஆம் இடத்தில் இருக்கிற குரு சனி ஆகிய கிரகங்கள் அஷ்டமஸ்தானத்தை இருக்கிறதுனால நிறைய விரயங்கள் ஏற்படும். ஒன்று கவலை வேண்டாம். 2 ராகு இருக்கிறதுனால திரண்ட செல்வம் வரும். அந்த செல்வத்தை முழுமையாக செலவிடும் விதத்தில் பல வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். பழைய நகைகளை கொடுத்துட்டு புதிய நகைகள் வாங்குறது, பெண் குழந்தைகளின் கல்யாண சீர்வரிசை பொருட்களை வாங்க முன்வருதல் போன்றவற்றில் கவனத்தை செலுத்தலாம். சென்ற ஆண்டில் வீடு கட்டும் முயற்சி பாதியிலேயே தடைபட்டு இருக்கலாம். அந்த தடைகள் இப்பொழுது நிவர்த்தியாகி கட்டிட பணியை தொடரும் வாய்ப்பு கிடைக்கும். ஒரு சிலர் வீட்டை விரிவுபடுத்துவாங்க. வயல்கள் தோட்டம் வாங்கும் யோகம் கூட ஒரு சிலருக்கு உருவாகும். தங்கம் வெள்ளி போன்றவற்றில் முதலீடு செய்யும் யோகமும் உண்டு. கூட்டு முயற்சியில் இனி மாறுதல் ஏற்படலாம். அஷ்டமத்து சனியால் நட்பு திடீர்னு பகையாக மாறும் சூழல் உருவாகலாம். ஆனால் சகாயஸ்தானம் பலம் பெற்று இருக்கிறதுனால விலகிச் சென்றவங்க மறுபடியும் வந்து உங்களோட இருந்து துணை செய்வாங்க. பெற்றோர்களின் உடல்நிலையில் மட்டும் மிகுந்த கவனம் தேவை. ராகு கேதுக்கள் 2, 8 ஆகிய இடங்களில் இருக்கும் பொழுது ஏற்றமும் இறக்கமும் வந்துட்டே இருக்கும். 14/4/2019 இருந்து 23/6/2019 வரைக்கும் சனி செவ்வாய் பார்வை காலம். இந்த காலத்தில் எதிரிகளின் பலம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். மற்றவர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகளால் மனக்கவலை மாறும். மனபயம் அகல மந்தன் வழிபாட்டை மேற்கொள்வது சிறப்பு. விரயங்கள் அதிகரிக்கும். வாங்கிய சொத்துக்களை விற்று கடனை அடைக்கலாமான்னு நினைக்க தோன்றும். பதற்றத்தையும் படபடப்பையும் நீக்கி நிதானத்துடன் செயல்படுவதன் மூலமே நீங்கள் உங்கள் லட்சியங்களை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். செவ்வாய் விரதமும் அங்காரக வழிபாடும் தைரியத்தை கொடுக்கும். ஆண்டு முழுவதும் சனி பகவான் அஷ்டமத்தில் தான் சஞ்சரிக்கிறாரு. இடையில 8/5/2019 இருந்து 3/9/2019 வரைக்கும் தனுசு ராசியில வக்ரம் பெறாரு. அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிற சனியின் பார்வை உங்கள் ராசிக்கு 2, 5, 10 ஆகிய இடங்கள்ல பதியுது. அதனால நினைக்க இயலாத ராஜயோகம் வரலாம். நிகழ்கால தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். வாங்கிய கடனை திருப்பி கொடுத்து சந்தோஷப்படுவீங்க. வேலைக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு வேலை, மணமாலை கிடைக்கலையேங்கிற ஆதங்கப்பட்டவங்களுக்கு மணமாலை கிடைக்கும், வேலை கிடைக்கும். தொழில் போட்டிகள் அகலும். வருமானம் எப்பொழுதும் போல சீராக இருக்கும். சனியின் வக்ர காலத்தில் விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். பழகுபவர்கள் பகையாளியாகி போகாமல் இருக்க அனுசரித்து போறது நல்லது. ராகு கேதுக்களை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 2 ராகுவும் 8 கேதுவும் இருக்கிறாங்க. கரும்பாம்பு 2 வந்தால் கனதனம் நிறைய சேரும்னு சொல்லுவாங்க. அதனால பணப்பற்றாக்குறை அகலும். வரும் காலம் வசந்த காலமாக வழிவகுத்துக்குவீங்க. கேதுவின் பலத்தால் வீடு மாற்றங்களும் இடமாற்றங்களும் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். பயணங்களை யோசித்து ஏற்றுக்கொள்வது நல்லது. ஆரோக்கியம் சீராக. மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். நாகசாந்தி பரிகாரம் செய்வதன் மூலம் நல்ல பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும். பெண்களுக்கான சிறப்பு பலன்கள்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசியில் பிறந்த பெண்களுக்கு ஆண்டு முழுவதும் அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால கவலைப்பட வேண்டியதில்லை. பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை வளப்படும். ஒருவரை ஒருவர் புரிஞ்சிட்டு செயல்படுவீங்க. பக்கத்து வீட்டாரின் பகை மாறும். வாரிசுகளின் வளர்ச்சிக்காக நீங்கள் செய்த முயற்சிகள் அனைத்தும் கைகூடும். தாயின் ஆதரவு தக்க விதத்தில் கிடைக்கும். சகோதரர்களில் ஒரு சிலர் உங்களோடு ஒத்து போறது கஷ்டம். ஆடை ஆபரணம் வாங்கும் அமைப்பும் அயல்நாட்டு யோகமும் உண்டு. விருச்சிகத்தில் குரு சஞ்சரிக்கும் பொழுது விவாக பேச்சுக்கள் நல்ல முடிவிற்கு வரும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி கைகூடும். அரசு வேலைக்கு விண்ணப்பிச்சிருந்தவங்களுக்கு அழைப்புகள் வரலாம். பணிபுரியும் பெண்களுக்கு இடம் மாற்றங்கள், ஊர் மாற்றங்கள் வருவது உறுதி. குலதெய்வ வழிபாடும் சுயஜாதகத்தில் திசா புத்திக்கேற்ற தெய்வ வழிபாடும் திருப்தியான வாழ்க்கையை உங்களுக்கு அமைத்து கொடுக்கும். பொதுவாக மேஷராசியில் இருக்கிறவங்களுக்கு வருடம் முழுவதுமான சிறப்பு வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா, வடக்கு பார்த்த விநாயகரையும் வாளில் மணிக்கட்டிய ஆஞ்சநேயரையும் வழிபட்டு வருவது நல்லது. அனுமன் கவசம் பாடி வழிபட்டீங்கன்னா பணியில் ஏற்பட்ட தொய்வு அகலும். பணவரவும் திருப்தி தரும். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.